மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி வாக்களித்த வாக்கு மாறாத சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய உன்னதமான உயர்ந்த திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்தாவுடைய தெய்வ இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பல மடங்கு பெருகுவதாக. உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய நன்மைகளினாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. தேவ கிருபையினால் நாம் 3 மாதங்களை கடந்து 4வது மாதத்துக்குள் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த 3 மாதங்களை எங்களை கண்ணின் கருமணி போல எங்களை பாதுகாத்து 4வது மாதத்துக்குள் பிரவேசிப்பதற்கு நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலும் புது கிருபைகளை தந்து எங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. இப்போ சில பாடல்களை பாடி நாம் தேவனுடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. அருமையான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ ஜனங்களை ஆசீர்வதித்தருளும். மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. ஹல்லேலூயா. மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமோ வல்லமையும் பலனோ. ஸ்தோத்திரமும் கனமோ வல்லமையும் பலனோ. மாட்சிமையோ துதியோ ஐயா எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியோ ஐயா எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆமென் ஆமென். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. அல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஆமென் ஆமென். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை
அல்லேலூயா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா தகப்பனே, பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே எதற்கும் பயமில்லையே. ஆமென் ஆமென். இயேசு ராஜா என் பலனானே எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பிதாவானவர் மகிமைப்படுவாராக, இயேசுவானவர் மகிமைப்படுவாராக, திருத்துவ தேவன் மகிமைப்படுவாராக. கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகால் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திருப்பேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாலே வாழும் மருத்துவராகிடுவார். மயங்கி விடும் பசிதனிலே அதிகாலை நேரத்தில் மன்னாவை தந்து ஆசீர்வதிக்கிறவர் விசேஷித்த வசனத்தின் மூலம் ஒவ்வொருவரோடு நீர் பேசுவீராக. உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக. தடைகள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவை துதித்திடுவேன் நான் பாடி. ஹல்லேலூயா. இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடேன். எந்தனுக்கே காவலவர். நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர். நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆமென் ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் சொல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. தேவ ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. சபையுடனே உம்மை துதித்திடவே
அப்பா ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்க கிருபை கொடுத்தீர். ஆமென். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே. தகப்பனே உமக்கு நன்றி. எளிமையினங்கள் மாறட்டும், துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். ஆராதிப்போம், ஆராதிப்போம், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆமென் ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம், ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம். செய்த நன்மைகளுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். என் குடும்பத்திற்கு, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் தொழிலுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். உற்சாகமாய் விதைக்கிறோமே காணிக்கையை உம் கரங்களிலே, உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆமென் ஆமென் ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே அல்லேலூயா. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளில் கரமசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியை மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து உலக தோற்றத்திற்கு முன்பே என்னை அறிந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. கிருபை என்னை குறித்து விட்டீர். போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர். இந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது. காத்துக் கொள்வார். ஆமென் ஆமென். சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை, அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் அந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர். காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆராதனை உமக்கே
உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே கோர பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில் கோர பயங்கரமான புயலில் கொடியாலை அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பு சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே காக்கும் கரம் கொண்டு மார்பு சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே என் நேசர் சரேசுவை நான் இன்றும் போற்றி மகிழ்ந்திடுவே யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாடாதே யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாடாதே ஆத்மின் ஜெய துணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே ஆத்மின் ஜெய துணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே இயேசு என்னும் நாமமே அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமம், கட்டுகளை அறுக்கும் இயேசுவின் நாமம், பிசாசை துரத்தும் இயேசுவின் நாமம், சுகத்தை தரும் இயேசுவின் நாமம், கண்ணீரை துடைக்கும் இயேசுவின் நாமம், பரலோகத்தை கொண்டு சேர்க்கும் இயேசுவின் நாமம். அந்த உன்னத நாமத்தை சொல்லுவோம். உன்னத நாமம் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே அநாதி வானங்களுக்கு மேலாய் பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் 1 தேதி காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதத்தில் இருந்தவர்கள் இந்த மாதத்தில் இல்லை ஆண்டவரே, ஆனாலும் எங்கள் ஆயுள் நாட்களை கூட்டி கொடுத்து எங்களுக்கு ஒரு புதிய நாளை தந்து உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை பாடவும், உம்மை ஆராதிக்கவும், உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணவும், உம்முடைய வார்த்தையை தியானிக்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறதை போல நீர் இறங்குகிறீர் ஆண்டவரே. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நீர் கைவிடாத நேசரப்பா. உள்ளங்கையில் நீர் எங்களை வரைந்திருக்கிற தேவனாய் இருப்பதற்காய் உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களை நடத்தும் திருநாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இம்மட்டும் நடத்தி ஆண்டவரே, இந்த மாதமும் நடத்தும். இந்த மாதம் அற்புதத்தின் மாதமாக இருக்கட்டும், குறைவுகள் நிறைவாகிற மாதமாக இருக்கட்டும், துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுகிற மாதமாய் காணப்பட அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜனே, நன்றி ராஜனே. உமக்கே மகிமை உண்டாகட்டும் அப்பா, உமக்கே துதிகர மகிமை என்றைக்கும் உண்டாகட்டும். இந்த காலை வேளைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போது நாம் 138ஆம் சங்கீதத்தை வாசித்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். சங்கீதம் 138ஆம் சங்கீதம் மாறி மாறி நாம் வாசிக்கலாம். 138ஆம் சங்கீதம் தாவீதின் சங்கீதமாயிருக்கிறது. வாசிக்கலாம். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லோரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை தாங்கும். என சேர்ந்து கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நிகழ விடாதிருப்பீராக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த மாதம் கர்த்தர் நமக்காக யாவையும்
செய்து முடித்து தன்னுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவாராக. கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படட்டும். உசரணத்தை நாம் பாடி தன்னுடைய திருநாமத்துக்கு மகிமை செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேளைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்களோடு கூட பேசுவதற்கு கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்தபோது கர்த்தரின் உள்ளத்தில் வைத்த ஒரு வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க நான் வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு இருந்து பேசுவாராக. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய முதலாவது வார்த்தை. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அங்கு சொல்லுகிற வார்த்தை பார், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதம் கர்த்தர் நம்மை கலிகூற பண்ணுகிற மாதமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஏதோ ஒரு காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கலிகூறுதல் இல்லாமல் ஏதோ ஒரு சோர்ந்து போய், ஏதோ ஒரு துக்கத்தோடு, ஏதோ ஒரு கவலையோடு, ஏதோ ஒரு காரணத்தில் சோர்ந்து போய் காணப்பட்டிருக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த மாதம் நம்மை கலிகூற பண்ணுவதற்கு அவர் கிருபை புரிந்தின தேவனாக இருக்கிறார். இந்த கலிகூறுதல் எப்படியெல்லாம் உண்டாகும் என்று ஒரு 7 குறிப்புகளை மட்டும் நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். 14ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். சிறையிருப்பு திரும்பும் போது நமக்கு இருதயம் கலிகூற ஆரம்பிக்கிறது. சில சிறையிருப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே, கடன் ஒரு சிறையிருப்பு, வியாதி ஒரு சிறையிருப்பு, குடும்பத்தில் இருக்கிற சண்டை ஒரு சிறையிருப்பு, ஏதாகிலும் ஒரு சிறையிருப்பு, ஒரு அடிமைத்தனத்தின்
ஆவிகளுக்குள்ளே சிக்கி தவிக்கிற போது அந்த கலிகூறுதல் மறைந்து போகிறது. ஆகவே இது சிறையிருப்பு மாறும்போது கலிகூறுதல் உண்டாகிறது. இந்த அருமையான காலை நேரத்தில் அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி இந்த மாதம் கலிகூறுதலை தந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு அவர் போதுமான தேவனாகவே இருக்கிறார். இரண்டாவது, அந்த கலிகூறுதல் எப்பொழுது உண்டாகும்? சங்கீதம் 33:21. சங்கீதம் 33:21. அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் கலிகூரும். ரெண்டாவது, அவருடைய நாமத்தை நம்ம நம்புகிற போது நமக்கு கலிகூறுதல் உண்டாகிறது. அப்படி நான் நம்ப வேண்டும். ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆகவே அவரை நான் நம்பும்போது நம்முடைய இருதயம் கலிகூற ஆரம்பிக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனிடமிருந்து ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அவரை நம்ப வேண்டும். இந்த மாதம் கர்த்தர் கலிகூற பண்ணுவார். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தடைப்பட்ட காரியங்கள்லாம் மாறும். கோணலான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் முன்னே சென்று செவ்வையாக்குவார். தடைகளை மாற்றி முன்னே கடந்து போவார் என்று சொல்லி அவரை நாம் நம்பும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே கலிகூறுதல் உண்டாகும். மூன்றாவது, எப்படி கலிகூறுதல் உண்டாகும்? சங்கீதம் 89:16. சங்கீதம் 89:16. அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் கலிகூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். அவருடைய நாமத்தில் கலிகூறுதல் இருக்கிறது. அவருடைய நாமத்தில் கலிகூறுதல் இருக்கிறது. பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறாங்க. அங்கு ஒருவன் பிச்சை கேட்க கைகளை நீட்டுகிறான். பேதுருவும் யோவானும் ஒரு சேக்கல் இல்லைன்னா 2 சேக்கல் வெள்ளிய பொண்ணை கொடுத்திருந்தால் திரும்பவும் அவன் அந்த இடத்துல அங்கே உட்கார்ந்திருந்திருப்பான். ஆனால் அவனுக்கு அவர் சேக்கல் பொண்ணை வெள்ளியை கொடுக்காமல் இயேசுவின் நாமத்தை கொடுத்தார். பாருங்கள், அந்த இயேசுவின் நாமத்தில் தான் அவனுக்கு கலிகூறுதல் உண்டாயிற்று. எனக்கு அன்பானவர்களே, நம்மிடம் இருக்கக்கூடிய பொண்ணோ பொருளோ ஆஸ்தியோ கல்வியோ படிப்போ அல்ல கலிகூறுதல். அவருடைய நாமத்தின் மேல் தான் கலிகூறுதல் இருக்கிறது. அந்த கலிகூறுதல் அவனுக்கு கிடைத்தது. பாருங்கள், பேதுருவும் யோவானும் என்னை நோக்கிப்பார், பொண்ணு இல்லை வெள்ளி இல்லை, ஆனால் ஒன்று மட்டும் இருக்கு, இயேசுவின் நாமம். அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லி அவன் கையை பிடித்த போது அவன் துள்ளி குதித்து எழுந்து நடந்து துதித்து தேவாலயத்துக்குள்ளே போனான் என்று அப்போஸ்தலர்கள் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோமே. எனக்கு அன்பானவர்களே, மூன்றாவது கலிகூறுதல் அவருடைய நாமத்தில் இருக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்லும் போதே கலிகூறுதல் உண்டாகும். நாமத்தை சொல்லும்போது அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தது எல்லாமே நடுநடுங்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட நாமம், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், விசேஷித்த நாமம். அந்த நாமத்தை சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையிலே கலிகூறுதல் சிறப்பாகவே உண்டாகும். நான்காவது, அவருடைய கலிகூறுதல் எப்படி உண்டாகும்? சங்கீதம் 63:7 பாருங்கள். சங்கீதம் 63:7. நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே கலிகூறுகிறேன். அடுத்தது, ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கும்போது, நம்முடைய வலது கரத்தை பிடித்து அவர் நமக்கு துணையாக இருக்கும்போது நமக்கு ஒரு கலிகூறுதல் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதன் நம்முடைய கரங்களை பிடித்து உனக்கு என்ன உதவி வந்தாலும் நான் செய்வேன் இப்படி என்றெல்லாம் நண்பர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிற போது எல்லாரும் ஓடி ஒடிந்து கொள்வார்கள். துணைக்கு யாரும் வரமாட்டார்கள். ஆனால் நமக்கு துணையாக இருக்கிற ஒரே ஒரு தேவன் உண்டு. அவர் நமக்கு துணையாக இருப்பதனால் நாம் கலிகூர்ந்து மகிழுகிறோம். இந்த காலை நேரத்தில் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நண்பனை நம்பி ஏமாந்து போயிருக்கலாம், உறவினை நம்பி ஏமாந்து போயிருக்கலாம், பணம் தருவேன் என்று சொல்லி ஏமாந்து போயிருக்கலாம், பணத்தை வாங்கி கொடுத்து ஏமாற்றப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் கடலில் சிக்கி கிடக்கலாம். அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களை கலிகூற பண்ணுவார். கடனில் இருந்து, கஷ்டத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, சாபத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, இருளிலிருந்து, இருளின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கி கலிகூற பண்ணுகிற ஒரு மாதமாய் இந்த ஏப்ரல் மாதத்தை கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை வைத்து அல்லேலூயா, கரங்களை வைத்து அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. ஆமென் ஆமென். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன
செய்திடுவார். இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிட வேண்டாம், கலிகூற பண்ணுவா. கலங்கிட வேண்டாம், கலிகூற பண்ணுவா. கலங்கிடவே வேண்டாம், கட்டுகள் எல்லாம் அறுத்து போடுவா. கலங்கிடவே வேண்டாம். பலவிதமான கட்டுகள் அறுக்கப்படும். இன்றைக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். நம் இயேசு கைவிட மாட்டார். ஒருங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். ஒருங்கொண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். இயேசு கண்ணீர் துடைக்கிறார், இயேசு கண்ணீர் துடைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தாக இந்த கலிகூறுதல் எப்போது கலிகூறுதல் உண்டாகும்? சங்கீதம் 31 சங்கீதம் 7வது வசனம். சங்கீதம் 31 சங்கீதம் 7வது வசனம். உமது கிருபையிலே களிகூர்ந்து மகிழுவேன். உமது கிருபையிலே கலிகூர்ந்து மகிழுவேன். ஆமென். அடுத்த கிருபை, தாழ்மை உள்ளவருக்கு தேவன் அளிக்கிற கிருபை. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. கிருபை பெற்றவளே வாழ்க என்று மரியாதை தேவதூதன் வாழ்த்தினான். எனக்கு அன்பானவர்களை, கிருபை நம்மீது இருக்கிற போது அதில் ஒரு பெரிய கலிகூர்தல் இருக்கிறது. கிருபை பெற்ற ஊழியங்கள், கிருபை பெற்ற தேவ மனிதர்கள், கிருபை பெற்ற விசுவாசிகள் உண்டு. அவர்கள் ஜெபிக்கும் போது கிருபை வெளிப்படுவதை பார்க்கலாம். ஜெபிக்கும் போதே ஒரு வித்தியாசமாய் நீங்கள் அதை அனுபவிக்க பார்க்க முடியும். ஆகவே கிருபையினாலே அந்த கலிகூர்தல் உண்டாகிறது. இந்த நாட்களிலே கிருபைகளை அதிகமாய் தந்து ஆசீர்வதிப்பார். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள். இந்த நாளிலே புதிய கிருபைகளை தந்து கலிகூற பண்ணும்படிக்கு கர்த்தர் நம்மேல் மனதுருகும்படி நம் மத்தியில் உலாவிக் கொண்டே இருக்கிறார். அடுத்ததாக கலிகூறுதல் எப்படி உண்டாகும்? ஏசாயா 61 வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ரட்சிப்பினால் வருகிற கலிகூறுதல். ஆமென். ரட்சிப்பினால் அவர் நம்மை அலங்கரிக்கிறார். சங்கீதம் 149:10 பாருங்கள். ரட்சிப்பினால் அவர் நம்மை அலங்கரிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ரட்சிப்பு ஒரு பெரிய அலங்காரமாய் இருக்கிறது. ஆமென். ஆகவே அந்த ரட்சிப்பு நமக்குள் வருகிற போது ஒரு கலிகூறுதல் உண்டாகிறது. கடைசியாக அந்த கலிகூறுதல் எப்படி உண்டாகிறது? சங்கீதம் 2 சங்கீதம் 11 வசனத்தை பாருங்கள். 2 சங்கீதம் 11வது வசனம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். கர்த்தரை நாம் சேவிப்பதினால், அவரை நாம் ஆராதிப்பதினால் ஒரு கலிகூறுதல் நமக்கு உண்டாகிறது பாருங்கள். அன்னாள் இதே இடத்தில் நின்று கண்ணீரோடு அழுது விண்ணப்பம் பண்ணினாள். அதே இடத்தில் நின்று அவள் சொன்னாள், என் இருதயம் இப்போது களி கூறுகிறது. எந்த இடத்தில் நின்று நீங்கள் கண்ணீரோடு கூட அழுது விண்ணப்பம் பண்ணீர்களோ அதே இடத்தில் நின்று என் இருதயம் களி கூறுகிறது என்று ஜனங்களுக்கு முன்பு கர்த்தருக்கு சாட்சி சொல்லத்தக்கதாக சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு கிருபைகளை தருவார். அவரை சேவிப்பதினால் நிச்சயமாய் நமக்கு அந்த கலிகூறுதல் உண்டாகிறது. சிறையிருப்பு நீங்கும் போது அந்த கலிகூறுதல் உண்டாகிறது. கர்த்தரை நம்பும் போது அந்த கலிகூறுதல் உண்டாகிறது. அவருடைய நாமத்தில் கலிகூறுதல் உண்டாகிறது. அவருடைய சட்டையின் கீழிலே, அவருடைய பாதுகாப்பிலே நமக்கு கலிகூறுதல் உண்டாகிறது. அவருடைய கிருபையினாலே கலிகூறுதல் உண்டாகுகிறது. ரட்சிப்பினாலே நமக்கு கலிகூறுதல் உண்டாகிறது. அவரை சேவிப்பதினாலே, அவரை ஆராதிப்பதினாலே, அவரை நமஸ்கரிப்பதினாலே நமக்கு அந்த கலிகூறுதல் உண்டாகிறது. இந்த ஏப்ரல் மாதம் 1 தேதி தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு கர்த்தர் கலிகூற பண்ணுவார். ஏதோ ஒரு காரியம் மனதை கலங்கடித்து கொண்டே இருக்கலாம். என்ன ஆகுமோ, இது எப்படி முடியுமோ என்று கண்ணீரோடு காணப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த கலக்கத்தை மாற்றி போடுவார். என் ஆண்டவர் கலிகூறுதலை நிச்சயமாக தந்து உங்களை மேன்மைப்படுத்துவார். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஒத்தாசையுடன் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து, தகப்பனே, நன்றி கலந்த இருதயத்தோடு
உடைய முகத்திற்கு முன்பாக நின்று உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். தகப்பனே, ஜெபக்குறிப்பை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்பா. மனிதன் முகத்தை பார்க்கிறான், நீரோ உள்ளத்தை பார்க்கிறீர். பல நாட்கள் இருக்கிற கடன் பிரச்சனை வாழ்க்கையிலே மாறி கலிகூறுதல் உண்டாகட்டும் அப்பா. பல நாட்கள் மருத்துவமனைக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள், வியாதி படுக்கையை மாற்றி போட்டு கலிகூற பண்ணுங்கள் அப்பா. குடும்பத்தில் இருக்கிற சண்டை நிமித்தம் ஆண்டவரே காவல் நிலையத்திற்கும் வீட்டுக்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அந்த பிரச்சனை மாறி கலிகூறுதல் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே நீதிமன்றத்திற்கும் அலைந்து கொண்டிருக்கிற பிரச்சனை மாறட்டும் அப்பா. கலிகூறுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. சொத்து சம்பந்தமான அந்த பிரச்சனைகள் விலகி போகட்டும், கலிகூறுதல் உண்டாகட்டும் அப்பா. கடன் பிரச்சனைகள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும். தொழிலில் ஏற்பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள், தடுமாற்றங்கள் மாறி கலிகூறுதல் உண்டாகத்தக்கதாய் கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏப்ரல் மாதம் 1 தேதி காலை வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். காலையிலே விண்ணப்பம் இப்படி சமூகத்திற்கு வரும் என்று வேதம் சொல்லுகிறபடி காலையிலே சமூகத்திலே விண்ணப்பங்கள் வரட்டும் அப்பா. இப்படி துக்கம் சந்தோஷமாய் மாறி புது வழிகள் திறக்கத்தக்கதாய் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். விசேஷமாய் ஆண்டவரே 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு எக்ஸாம் எழுதின பிள்ளைகள், எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷித்த ஞானத்தை கற்றுக் கொடுத்து இவருடைய எதிர்காலத்திற்கு வேண்டிய நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கவும், நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கவும் கர்த்தர் கிருபை தாரும். பெற்றோருக்கு கல்லூரியிலே சேர்ப்பதற்கு, பள்ளியிலே சேர்ப்பதற்கு வேண்டிய எல்லா பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்தித்து நீ கலிகூற பண்ண வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன செய்வதென்று தெரியவில்லை, யாரிடத்தில் பணம் கேட்பது, யாரிடத்தில் உதவி கேட்பது, யாரிடத்தில் போய் நிற்பது என்று கையை பிசைந்து கொண்டிருக்கிற பெற்றோருக்கு நீர் உடைய கரத்தை நீட்டி ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, உமக்கு நன்றி. நீ சொல்ல ஆகும் அப்பா. நீ கட்டளையிட நிற்கும். அப்படி அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் நடத்துகின்றது. அன்பின் பிதாவே, இப்பொழுதும் ஜெபக்குறிப்பை பதிவிட்டு உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஜெபக்குறிப்பை பதிவிடும் போதே உம்முடைய கண்கள் அதை கண்டதப்பா. தகப்பனே, விண்ணப்பத்தை கேட்கிறவரே, விண்ணப்பத்திற்கு பதில் தருகிறவரே, இப்படிய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி கலிகுற பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை ஆராதனை முடிந்து பிள்ளைகள் கடந்து போகிற போது கலிகுறுதலை காணுவதற்கு கர்த்தர் வழிவாசலை திறந்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கோணலானவைகளை செம்மையாக்குகிறவர், தடைகளை மாற்றி முன்னே கடந்து போகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டி அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. பல நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரட்டும், பல நாள் போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வரட்டும், பல நாள் கஷ்டத்துக்கு ஒரு முடிவு வரட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகத்திற்காக ஜெபக்குறிப்பை பதிவிட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரும் அதை மாற்றி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கட்டிகள் கரைந்து போகட்டும். சரீரத்தில் எந்த இடத்துல வியாதிகள் இருந்தாலும் அந்த வியாதிகள் மறைந்து போக அதை அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும்
யாக்கோபுக்கும் வாக்களித்த வாக்கு மாறாத சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் கூட இருந்து மகிமையான காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் தேவனுடைய கரத்தில், அற்புத கரத்தில் தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்குறோப்பா. சுகத்தை கொடுப்பதற்காய் நன்றி, பலத்தை கொடுப்பதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். தெய்வ மகிமை பிள்ளைகளை மூடிக்கொண்டிருப்பதற்காய் நன்றி. இவள் தங்கியிருக்கிற வீடுகளிலே தெய்வ பிரசனம் இறங்கி கொண்டிருப்பதற்காய் கர்த்தருக்கு கொடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இருள் விலகட்டும், இருள் விலகட்டும். தேவரீர் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேன், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சங்கீதக்காரர் சொன்னதைப் போல ஆண்டவரே இருள் வெளிச்சமாக மாற்றட்டும். அன்னையுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இருள் விலகட்டும், வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். இருண்ட வாழ்க்கை வெளிச்சமுள்ள வாழ்க்கையாய் மாறட்டும். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாததை போல இவருடைய வாழ்க்கை மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல ஆண்டவரே ஒளி வீச அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க அதை அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அன்பின் கருத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவ இரக்கம் உண்டாகட்டும். தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறதை போல நீ இறங்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி சொல்லுகிறோம் நல்ல பிதாவே. வசனத்தை பாடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லு நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நீ கலிகுறப்பட போவதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, ஜனவரி மாதம் காத்தீர் நன்றி, பிப்ரவரி மாதம் காத்தீர் நன்றி, மார்ச் மாதம் காத்தீர் நன்றி, ஏப்ரல் மாதம் காக்க போகிறீர் நன்றி, இந்த வருடம் முழுவதும் காக்க போகிறீர். கோடா கோடி ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. கரங்களை உயர்த்தி உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. இந்த மாதம் முழுவதும் காக்க போகிறேன், ஏப்ரல் மாதம் முழுவதும் காக்க போகிறேன். நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஆராதித்து முடிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவித்து ஹல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனே, கலிகுற பண்ணுவேன் என்று சொன்னீர். இந்த மாதமுடைய பிள்ளைகளை கலிகுற பண்ணும்.
வாழ்க்கையில கலிகூறுதலை காண அனுக்கிரகம் பண்ணும். இந்த மாதம் ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு மாதமாய் காணப்பட அனுக்கிரகம் பண்ணும். ஜெபத்தை கேட்பதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை நேரத்தை எங்களோடு கூட இணைந்து எந்த இடத்திலிருந்து, எந்த தேசத்திலிருந்து, எந்த மாநிலத்திலிருந்து, எந்த கிராமத்திலிருந்து, எந்த பட்டணத்தில் எங்களோடு கூட இணைந்து பாடலை பாடி ஆராதித்து வார்த்தையை கேட்டு ஜெபித்தார்களோ ஒவ்வொருவரையும் அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தும்படி ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஊடு உள்ளவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். God bless you. God bless you.